show method by object. சரி சார், இங்கே பாருங்க, இந்த show method இருக்கா, இதில் ஒன்றையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. Following user defined method like show data require 0 number of formal parameter. இந்த இடத்துல show dataங்கிற ஒரு மெத்தடு not require formal parameter. ஃபார்மல் பேராமீட்டரே இல்லைங்க. அது எப்படி சார் ஃபார்மல் பேராமீட்டரே இல்லைன்றீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு, இல்லை இந்த மாதிரி இல்லாமல் இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு பேரெல்லாம் ஃபார்மல் பேராமீட்டர், இது மாதிரிலாம் கேட்கல. ஸோ இப்போ வந்துட்டு ஹியர் ஃபவுண்ட் 0 நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர், ஃபார்மல் பேராமீட்டரே இல்லை. ஸோ நாட் ரெக்வயர், ஷோ டேட்டா நாட் ரெக்வயர் ஃபார்மல் பேராமீட்டர், நோ நீட் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் ஆல்சோ. அப்போ ஆக்சுவல் ஃபார்மல் பேராமீட்டர், அதாவது வாங்குறவங்களே இல்லைன்ற போது கொடுக்குறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர், ஆக்சுவல் பேராமீட்டருங்கிறது கிவர். ஸோ இந்த இடத்துல ஃபார்மல் பேராமீட்டர் இல்லாதனால ஆக்சுவல் பேராமீட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சார், ஹியர் I make one method with 0 number of formal parameter. இது நம்மளுக்கு புரிஞ்சுது. இந்த இடத்துல நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மெத்தடில் 0 நம்பர் ஆஃப், அதாவது ஃபார்மல் பேராமீட்டர் இல்லாமல் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மெத்தடோட நேம் ஷோ டேட்டா. சரி சார், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹியர் ஐ ட்ரை டு மேக் 2 instance variable or try to access 2 instant variable. ஏற்கனவே இன்ஸ்டன்ட் வேரியபிள் இருந்தால் அதை பயன்படுத்துகிறேன், இல்லைன்னா கிரியேட் பண்ணுறேன். இவ்வளோ தான் அவங்க சொல்கிறது. அப்போது இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் கிரியேட் பண்ணிக்க இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன நேம் தெரியுமா, RNO, SName, M1, M2. பட் ஹியர் நாட் ஃபவுண்ட் டோட்டல் அண்ட் தென் AVG அண்ட் ரிசல்ட். இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் வேரியபிள் இல்லை. அப்போது திஸ் ஸ்டேட்மெண்ட் is also make 3 instant variables. Names are called as total, average, AVG and result. இந்த இடத்துல நம்ம ஒரு 3 instant variable create பண்ணுறோம், ஏன்னா ஏற்கனவே இல்லாததுனால. அப்போ அந்த instant variable என்னென்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, M1 and M2 instant variable நான் வந்து ஆட் பண்ணி அதோட வேல்யூஸை நான் டோட்டலில் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு ஏற்கனவே இங்கே டோட்டல்னு ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ அந்த டோட்டல் இன்ஸ்டன்ட் வேரியபிள் டிவைட் பை 2ன்னு கொடுத்தா எனக்கு ஆவரேஜ் இன்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து அடுத்து பாருங்கள், ஹியர் ஐ வாண்ட் ஜஸ்ட் கம்பேர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன்ஸ்டன்ட் வேரியபிள் வேல்யூஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் நாட் 34.4. ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸ், இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எதுக்கு மேலே இருக்குதான்னு செக் பண்ணுறேன். 34.4க்கு மேலே இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். இன் கேஸ் போத் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் லைக் M1 and M2, M1 and M2 both instant variables values are greater than 34.4, then this statement written or this expression written true value into new instant variable. That new instant variable name is called as result. New அதாவது ரிசல்ட்டுங்கிற ஒரு நியூ இன்ஸ்டன்ட் வேரியபிளில் என்ன வேல்யூஸ் போட்டிருக்குமா, ட்ரூவோ அல்லது ஃபால்ஸோ போட்டிருக்குமா. எதோட இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி வந்தது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசீவ் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மூலிமா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ M1ல் நான் வந்து ஒரு 56 கொடுத்துருக்கேன், M2ல் 65 கொடுத்துருக்கேன். போத் ஆர் ஃபவுண்ட் கிரேட்டர் தென் 34.4. இப்போது ரெண்டுமே எனக்கு 56, M1ல் எவ்வளோ சொன்னேன் 56, M2ல் எவ்வளோ சொன்னேன் 65. ரெண்டுமே எதுக்கு மேலே இருக்குது, 34.4க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்னு வந்துடும். அப்போ ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு வந்துடும். இப்போது நான் M1ல் எனக்கு 98ன்னு இருக்குது, M2ல் 20ன்னு இருக்கு. ஏதாவது ஒன்று, எனி ஒன் ஃபவுண்ட் பிலோ ஆன் 34.4, then this expression written false. ஏதாவது ஒரு வேல்யூ கூட, ஏதாவது ஒரு வேல்யூ ஆச்சும் நீங்கள் வந்து 34.4க்கு கீழே இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ ஆச்சும் 34.4க்கு கீழே இருந்ததுன்னா this expression written false value. இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கும், ஒன்று ட்ரூ இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் இருக்கலாம். ட்ரூ எப்போ இருக்கலாம், when M1 and M2 both variable values are greater than 34.4. ரெண்டோட வேல்யூவும் 34.4க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரூன்னு வருமா. இன்கேஸ் போத் இன்கேஸ் எனி ஒன் இன்ஸ்டன்ட் வேரியபிள் லைக் M1 or M2 in case any one instant variable like M1 or M2 variable value is below on 34.4, then
this expression return false value. ஸோ அப்போ ஃபால்ஸ் போட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று 34க்கு மேலே 34.4க்கு கீழே இருந்துச்சுனாலே இந்த ரிசல்ட்டில் ஃபால்ஸ் போட்டுடும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன சார் பண்ணுறாங்க, தீஸ் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே இன்ஸ்டன்ட் வேரியபிள் வேல்யூஸ். இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு எதை சார் டிஸ்பிளே பண்ண முயற்சி பண்ணுதுன்னா இன்ஸ்டன்ட் வேரியபிளோட வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது. ஆனால் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே unformatted output statements. Now still till we are see the new output statement. That new output statement category is formatted output statement. அது எப்படி சார் நீங்க formatted output statement ன்னு சொல்றீங்க? Formatted output statement only process with format specifier. Formatted output statement மட்டும்தான் format specifier பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதாவது formatted output statement only process with format specifier. Formatted output statement only process with the format specifier. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை பேஸ் பண்ணி எந்த ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் ஆகுதோ அதுக்கு பேர் ஃபார்மட்டட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையரில் என்னென்னக்கெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, %C, %D, %F, %S. அப்போது இந்த இடத்துல %Dன்னு இருக்கு இல்லையா, இது இன்டிஜர் வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். %Sன்னா ஸ்ட்ரிங் வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். %Fன்னா ஃப்ளோட் வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த %Dங்கிறது இன்டிஜரையும் %Sங்கிறது ஸ்ட்ரிங்கையும் %Fங்கிறது ஃப்ளோட்டையும் இண்டிகேட் பண்ணுது. சரி சார், நீங்கள் வந்து %D வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டீங்க, %Sங்கிறத வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டீங்க, %Fங்கிறத வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன சார் இது வந்துட்டு அப்படின்னீங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லா கவனிங்க. இப்போ வந்து %Fக்கும் பர்சன்டேஜுக்கும் எஃப்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நியூமரிக் வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு பேர் வித் ஸ்பெசிஃபையர். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் வித் ஸ்பெசிஃபையர். சார் இப்படி இருந்துச்சுன்னா %F மட்டும் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். அப்போது எனக்கு %க்கும் எஃப்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நியூமரிக் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வித் ஸ்பெசிஃபையர் அப்படின்ட்டாங்க. சரி சார், நான் வித் ஸ்பெசிஃபையர் அக்செப்ட் பண்ணுறேன். அதில் என்ன சார் டாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட், அதாவது டெசிமல் பார்ட் எனக்கு 2 மட்டும் போதும். சார் டெசிமல் பார்ட்னா என்ன? டெசிமல் பார்ட் இஸ் நத்திங். இந்த டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு டெசிமல் பார்ட் அப்படின்றாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இப்போ டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ்னால் இப்படி. ஸோ வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, சரி சார் நான் இந்த மாதிரி நான் கொடுக்கவே இல்லை. எந்த மாதிரி? நான் இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் வந்து %Fன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து .2Fன்னு கொடுக்கல. இப்போ என்ன சார் வரும்னா எனக்கு இந்த டாட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா %F மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு டாட்டுக்கு அப்புறம் எனக்கு 6 டிஜிட்ஸ் எனக்கு வந்திருக்கும் ஜஸ்ட். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க் அப்படிங்கிற போது 34.4, 34.45, 34.75, அதாவது 2 டிஜிட் தான் இருக்குமே தவிர ஒரு மார்க்லையோ இல்லை ஒரு ரூபாயிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50 ரூபி அண்ட் 50 பைஸ் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர 50 ரூபி அண்ட் 50 அண்ட் தென் 40 அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது பைசாக்கு வந்து எப்போவுமே 2 டிஜிட் தான். நம்ம பைசாக்கு வந்து 6 டிஜிட்ஸ் வராததுன்றதுனால